காலம் காலமா நம்ம சொசைட்டில சொல்லப்பட்டுட்டு வர ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பையன் சரியா இல்ல, இந்த ஒரு பொண்ணு சரியா இல்ல, பொறுப்பா இல்ல, ஏதேதோ ரீசன்னா கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் சரியாயிடும். கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க இல்லையா? ஆக்சுவலா கல்யாணம் எல்லாத்தையும் சரி பண்ணுமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. சரி பண்ணாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த கல்யாணத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற 2 பேரும் சரி பண்ணணும்னு முடிவு பண்ணாத வரைக்கும் எதுவுமே சரிப்பட்டு வராது. ஒரு சாதாரண மேரேஜ் எல்லாத்தையுமே சரி பண்ணும் அப்படின்னு இன்னமும் நம்ம சொசைட்டில நெறைய பேர் நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். ஸோ அத பத்தி தான் நான் பேச போறேன். தட் யூ கேனாட் ஃபிக்ஸ் சம்படி. கல்யாணத்துல மட்டும் இல்ல. லைக் கல்யாணத்துல கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாமே சரியாயிடும்னு நம்புற மாதிரி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட 2 பேரும் அதே மென்டாலிட்டில இருப்பாங்க. ஓகே, இப்போ தானே கல்யாணம் இருக்கு. கொஞ்ச நாள் ஆனா சரியாயிடும். இவங்க இப்போ லெதார்ஜிக்கா இருக்காங்க. கொஞ்ச நாள் போனா பொறுப்பாயிடுவாங்க. இந்த மாதிரி. அண்ட் நவ் அகெயின் நான் சொல்ற விஷயம், அது அப்படி நடக்காது. அன்டில் அண்ட் அன்லெஸ் அவங்களா அத சூஸ் பண்ணி, ஓகே இந்த மிஸ்டேக் நம்ம பண்றோம். இது பண்ணா நம்ம பார்ட்னரையும் அஃபெக்ட் பண்ணும்னு அவங்களா சூஸ் பண்ணி திருந்தாத வரையிலும், உங்களால யாரையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நோ மேட்டர் ஹவ் குட் யூ ஆர், ஹவ் குட் பார்ட்னர் யூ ஆர். என்னதான் நீங்க அவங்களோட ஷார்ட்டேஜ், அவங்க லேக் ஆகுற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஓடி போய் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நெனச்சாலும், எண்ட் ஆஃப் த டே நத்திங் வொர்க்ஸ், நத்திங் வொர்க்ஸ். ஐ ஹேவ் சீன் லாட்ஸ் ஆஃப் வுமன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது திருந்தாத கேஸு. இத நம்ம திருத்த முடியாதுன்னு. ஆனாலும் தே வில் திங்க் தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிறத அவங்களே திங்க் பண்ணிட்டு, "நோ, நோ ஐ கேன் ஃபிக்ஸ் ஹிம். மை லவ் டுவர்ட்ஸ் ஹிம் கேன் ஃபிக்ஸ் திஸ்" அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்சல்யூட் புல்ஷிட். தயவு செய்து இந்த மாரி இம்மெச்சூர்டா ஒரு லாங் டெர்ம் கமிட்மெண்ட்ல போய் சிக்கவே சிக்காதீங்க. இங்க ரெஸ்பான்சிபிளா இல்லாதவங்களோ இல்ல ஆப்போசிட் பெர்சன் மட்டும் இம்மெச்சூர்ட் கிடையாது. அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நெனைக்கிற நீங்க, அத விட ரொம்ப ரொம்ப இம்மெச்சூர்டுன்னு தான் நான் சொல்வேன். நோ மேட்டர் அது ஒரு பொண்ணா இருக்கலாம், ஒரு பையனா இருக்கலாம், அ யாரா இருந்தாலும், அத பார்ட்னர ஃபிக்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, 1 முன்னாடியே தெரிஞ்சு, அவங்கள ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சு, யூ கேன் வித்ட்ரா. அது எந்த விதத்திலயுமே தப்பு கிடையாது. இல்லன்னா, யூ ஷுட் பி ஏபிள் டூ ஆக்செப்ட் தெம். அவங்க எப்படி இருக்காங்களோ, அப்படியே உங்களால ஆக்செப்ட் பண்ண முடியணும். அதுதான் இதுக்கு சொல்யூஷன். பட் நீங்க போய் அவங்கள சேஞ்ச் பண்ணணும், அவங்கள மாத்தணும்னு நீங்க ட்ரை பண்ணா, வேலைக்கே ஆகாது. எண்டுல உங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டும் கிடைக்காது. எதுவும் கிடைக்காது. டேமேஜ் மட்டும் தான் வரும். பயங்கர மென்டல் டிப்ரஷன் மட்டும் தான் வரும். நத்திங் இஸ் கோனா சேஞ்ச். ஓகே? கீப் இட் இன் மைண்ட். ப்ளீஸ். யூ கேனாட் ஃபிக்ஸ் தெம்.